வணக்கம். என் பேர் தேவிகா. வயசு 43. நான் 2 காலும் நடக்க முடியாத உடல் ஊனமுற்றவங்க. எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வயசு 65 ஆகுது. அவங்களோட உதவியில் தான் நான் இருக்கிறேன். அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. நாங்கள் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. வர பணமும் வாடகைக்கு போயிடுது. வாடகை இப்போ எல்லாம் 2 பேரும் உடம்பு சரியில்லாதனால வாடகை மாதம் 2500 போயிடுது. 3 மாதமாக வாடகை நின்று போச்சு. உடம்பு சரியில்லாத எல்லாம் படுத்துட்டோம். இப்போ எல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். அம்மாவுக்கு வவுத்துல கல் இருக்குது. அது பார்க்கணுன்னு ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருந்துட்டு அவங்க சொந்த ஆஸ்பத்திரியில் பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தாலும் செக் பண்ண முடியும்னு அனுப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்கு என்கிட்ட வசதியும் இல்லை. கவர்மெண்ட்டில் பார்க்கலான்னா அங்கே போய் 5 நாள் 20 நாள் இருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இப்போ வாடகைக்கு என்ன பண்ணணும், ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. சரி வெட்டிக்கிளி பாலா அவர்கள் இதை பார்க்கணும். பார்த்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிறீங்கன்னு நான் ஃபோன் மூலிமா எல்லாத்துலேயும் பார்த்துருக்குறேன். பேப்பர் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஏதோ இங்கே பக்கத்தால் தெரிஞ்ச ஒரு குட்டி பையன் இந்த யூடியூப்பில் எடுத்து போடுறாங்க. கண்டிப்பாக இதில் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க. நான் எடுக்கிறேங்கன்னா அந்த தம்பி மூலியமாக தான் இப்போ நான் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து எனக்கு ஏதோ ஒரு உதவி செய்வீங்க. எங்கள் அம்மா எனக்கு வேணும். எங்கள் அம்மா இல்லைன்னா இது கடைசி முயற்சியை நான் இதை பேசுகிறேன். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை எங்கள் அம்மாவுக்காக நிறைய கடனும் வாங்கி எல்லாம் பார்த்துட்டோம். இன்னமும் எல்லாம் கடை கொடுக்குவாள் இல்லை, கட்டுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் இருக்குது. நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சரி எங்களுக்கு உதவி பண்ணுங்க. வெட்டிக்கிளி பாலா அவர்கள் செஞ்சு கேட்குறேன். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நான் உங்களை ஏமாத்தல உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் வரணும். என்னோடய ஃபோன் நம்பரு 63 74 2 0 95 29. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க காலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எங்கிட்ட பேசுங்க. நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கன்னு நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் வர சொன்னாலும் வரேன். ஏதோ ஒரு மூலியமாக எனக்கு உதவி செய்யுங்க. உங்களை தெய்வமாக நினச்சி கேட்குறேன். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு. உங்களையே நம்பி பேசுகிறேன். ப்ளீஸ் உதவி செய்யுங்க.